ரவை அடை செய்யறதுக்கு 1 கப் ரவா, 1 கப் கோதுமை மாவு 2 சேர்த்துட்டு கார தேவையான பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி 2யும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே காய்கறிகள் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், முட்டைகோஸ், கேரட்லாம் துருவி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறைய சேர்த்து நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தயிர் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியான சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நான் முதல்ல கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சதுனால அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் சேர்த்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு வாழை இலையில் தட்டிட்டு இந்த மாதிரி தோசைக்கல் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி திருப்பி விட்டு எடுத்தாக்கா நம்மளோட அடை ரெடி ஆகிடும். ஒரே டயத்துலேயே ஒரு 3 அடை கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக தட்டும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு புதினா சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி இது 3மே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.